மூவகை அரங்குகள். அரங்க நிகழ்வுகள் பார்வையாளர்கள் பேசுபொருள் அடிப்படையில் மூவகை அரங்குகளை முன்வைத்தவர் வங்க நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார். முதல் வகை என்னன்னு பார்க்கலாம். அரங்க புராணம், இதிகாசம், வரலாற்று பாத்திரங்கள் மூலம் மக்களின் பண்பாடு, வாழ்வியல் சடங்குகள் போன்றவற்றை வெளிப்படுத்துவதுதான் முதல் வகை. முதல் வகையுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, பார்வையாளர்களின் சுதந்திரத்தையும் நெருக்கத்தையும் தன்னத்தக்க கொண்டதாக முதல் வகை அரங்கு உள்ளது என்கிறார் பாதல் சர்க்கார். இரண்டாவது வகையுடையது என்னன்னா, உரைநடை, வசனம், மேடை அமைப்பு, ஒலி அமைப்பு போன்ற அரங்க கூறுகள் இணைக்கப்பட்டதாலும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. இவை இரண்டாம் வகை அரங்க அமைப்பு என்று பாதல் சர்க்கார் கூறுகிறார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதல் மற்றும் இரண்டாம் வகை அரங்குகள் தம் செல்வாக்கை இழக்கத் தொடங்கின. நாடகங்களை பார்க்க பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பதற்கு பதிலாக பார்வையாளர்களை நோக்கி நாடகங்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்து உருவானது. இதனை பாதல் சர்க்கார் மூன்றாம் அரங்கம் என்பதாக அறிமுகப்படுத்தினார். இந்த மூன்றாம் அரங்கு அல்லது ஏழைகளின் அரங்கு எனவும் அழைக்கப்படுகிறது. முதல் வகை சுதந்திரத்தையும் நெருக்கத்தையும் தன்னத்தக்கை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவது வகை இந்த மேடை அமைப்பு, ஒலி அமைப்பெல்லாம் போட்டு அரங்கு கூறுகள்லாம் வச்சு மக்களை ஈர்க்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறார். மூன்றாவதாக நாடகங்களை பார்க்க பார்வையாளர்கள் வர வேண்டும் என்பதற்கு பதிலாக பார்வையாளர்களை நோக்கி நாடகங்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்து உருவானதை கூறுகிறார்.